குட்டி ஆமையும் பிரம்மாண்டமான திமிங்கிலமும், த டைனி டர்ட்டில் அண்ட் த மைட்டி வேல். ஒரு அழகான கடலில் சின்னஞ்சிறு ஆமை குட்டி மெதுவாக நீந்திக் கொண்டிருந்தது. அதன் ஓடு அதனை மெதுவாக்கியது. ஆனால் கடல் நீரின் அழகை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கடலின் அடியில் சிக்கிக் கொண்டது. மீன்கள் மற்றும் நண்டுகள் பார்த்து சிரித்தன. "நீ எப்படி மீண்டு வருவாய்?" என்று கேலி செய்து கேட்டன. நம்பிக்கை இழந்த ஆமை கவலைப்பட்டு கொண்டிருந்த போது, அப்போது பிரம்மாண்டமான திமிங்கிலம் ஒன்று நீந்தி வந்தது. "ஆமை, ஏன் அழுகிறாய்?" என்றது. ஆமை தனது பிரச்சனையை விவரித்தது. திமிங்கிலம் சிரித்துக்கொண்டு, "கவலைப்படாதே" என்றது. "உனக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது." திமிங்கிலம் அதன் ராட்சத வாயை திறந்து ஆமையை அதன் மேல் மிக கவனமாக வைத்துக் கொண்டது. பின்னர் கடலின் மேல் பலமாக தள்ளிவிட்டது. ஒரு அலையில் ஏறி ஆமை மீண்டும் நீரின் மேற்பரப்பை அடைந்தது. "நன்றி திமிங்கிலம்" என்று மகிழ்ச்சியுடன் ஆமை கூறியது. "நீ இல்லாமல் நான் வெளியே வந்திருக்க முடியாது." திமிங்கிலம் புன்னகைத்தது. "நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும், எப்போதும் நம்பிக்கையை இழக்காதே" என்று கூறியது. அன்றிலிருந்து ஆமை மற்றும் திமிங்கிலம் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். ஆமை மெதுவாக இருந்தாலும் கடலின் அழகை அவர்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ந்து அனுபவித்தார்கள். இந்த கதை நமக்கு நண்பர்களின் முக்கியத்துவத்தையும் கடினமான சமயங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் பண்பையும் கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமாக மேற்கண்ட கதையின் மாண்பை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் திருவள்ளுவர் எழுதினார். அந்த குறள், "உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு." பொருள்: உடுக்கையை இழந்தவனின் கை எப்படி பயனற்றதோ அப்படியே இடுக்கண் வரும்போது உதவாத நட்பும் பயனற்றது. விளக்கம்: உடுக்கை என்பது ஒரு இசைக்கருவி. இதை வாசிக்க 2 கைகளும் தேவை. ஒருவன் தன் உடுக்கையை இழந்துவிட்டால் அவனால் அதை வாசிக்க முடியாது. அதுபோலவே நண்பன் ஒருவனுக்கு இடுக்கண் துன்பம் வரும்போது அவனுக்கு உதவாத நட்பும் பயனற்றது. இந்த குறளின் சிறப்பு. இந்த குறள் நட்பின் உண்மையான தன்மையை விளக்குகிறது. நண்பன் என்பவன் நம் மகிழ்ச்சியில் மட்டும் பங்கேற்காமல் நம் துன்பத்தில் பங்கேற்று அதை போக்க உதவ வேண்டும் என்பதை இக்குறள் வலியுறுத்துகிறது. உதாரணம்: ஒருவன் தன் வேலையை இழந்துவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் அவனது நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்தால் அதுவே உண்மையான நட்பு. முடிவுரை: திருவள்ளுவர் கூறிய இந்த குறள் நட்பின் சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது. நாம் அனைவரும் நல்ல நண்பர்களை பெற்று அவர்களுடன் நட்பு பாராட்ட வேண்டும்.